தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் இணைந்த கருணாநிதி மூத்த மகன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுகவில் இணைந்த கருணாநிதி மூத்த மகன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கருணாநிதி இவர் திமுகவில் 1969ஆம் ஆண்டு முதலமைச்சரானார். அன்று முதல் சாகும் வரை திமுகவின் தலைவராக இருந்தார். திமுகவை குடும்ப கட்சியாக மாற்றினார். ஆனால் இவரது குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அதிமுகவில் இணைந்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த பரபரப்பு 1989ஆம் ஆண்டு நடைபெற்றது. கருணாநிதியின் முதல் மனைவி பத்மாவதி அவர் காலமாகிவிட்டார். அதற்கு பிறகு இரண்டாவது மற்றும் மூன்றாவது திருமணங்கள் செய்து கொண்டார். மூத்த மனைவியின் மகன் முத்து, முத்து, இவர் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு பாடகர். கருணாநிதி தன்னுடைய மூத்த மனைவியின் மகன் முத்துவை கண்டாலே வேப்பங்காய் போல் இருக்கும் குடும்பத்திலிருந்தே ஒதுக்கி வைத்திருந்தார். அவர் வறுமையில் வாடினார். கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் வசதி வாழ்க்கை வாழ்ந்தனர். ஆனால் மூத்த மனைவியின் மகன் முத்து அவர் வறுமையில் வாழ்ந்தார். ஜெயலலிதாவை சந்தித்து தனது வறுமைக்கு உதவி செய்யுமாறு கேட்டார். செல்வி ஜெயலலிதா 1989ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். முத்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்பொழுது கருணாநிதி தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மூத்த மகன் திமுகவின் எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவில் போய் சேர்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிற்காலத்தில் அவர் மீண்டும் திமுகவுக்கே வந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.